வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எக்ஸாம் இருக்குல்ல, 2025க்கான எக்ஸாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், கரெக்ஷன் ஆஃப் விண்டோ எல்லாமே ஓப்பன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டீட்டெயில்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத, அதாவது 31/7/2025. ஓகேவா? ஸோ இந்த ஜூலை 31 அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ 50 மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதோட வேகன்சியை பொறுத்தும், அதே மாதிரி வந்து கட் ஆஃபை பொறுத்து வந்து வேகன்சி பொறுத்து வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ். அதுக்கான காம்படிஷனையும் வச்சு. ஓகேவா? எஸ். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் கட் ஆஃப் எவ்வளோங்கிறது, இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது டேரக்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? ஜிஎஸ்டி, அடுத்து இது இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு. ஓகேவா? அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதேமாதிரி இன்கம் டேக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் தீர்ப்பாயம் இருக்குல்ல, பசுமை தீர்ப்பாயம் சொல்லுவாங்களா அது எல்லாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு. ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து அடுத்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு அசிஸ்டண்ட்டு. ஓகேவா? செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வரும். ஓகேவா? ஏஎஸ்ஓன்னு சொல்லுவோம்ல, இருக்கிறதுலே ஏஎஸ்ஓக்கு தான் அதிகமான கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ இதில் எல்லா டிஃப்ரெண்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஏஎஸ்ஓ, சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐலாம் வரும். ரயில்வேஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ வருவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலான போஸ்டிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும், என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 52 டிபார்ட்மெண்ட், 52 மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேறு லெவலான ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா 14,000, ஓகேவா, 14,582. ஓகேவா? ஸோ 14,582 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? 14,582 வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இருக்குது. ஓகேவா? எஸ். இதில் நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒவ்வொரு கேட்டகரி பற்றி பாருங்களேன். இங்கே வந்துட்டு பொதுப்பிரிவு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பொதுப்பிரிவை தான் சேர்ந்தவங்க அப்படின்னா யூஆர். ஓகேவா? யூஆர் அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,183 வேக்கன்சி. ஓகேவா? அதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,167 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட். ஓகேவா? எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே. எஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் யூஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,183. அடுத்து ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,167. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,088 வேக்கன்சி. அப்புறம் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 3,000. இது எஸ்சி, இது வந்து எஸ்சிக்கு. ஓகேவா? 1,088. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,721. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்களே, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1,423. ஓகேவா? எஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட வந்துட்டுனா நீங்கள் இஎஸ்எம்மாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 வேகன்சி, ஓஹெச்சுக்கு 358, ஹெச்ஹெச் 153, விஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 151. இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14,582 வேகன்சி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 14,582 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக. ஓகேவா? இப்போதைக்கு இருக்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கவும் படலாம்,
குறைக்கவும் பண்ணலாம். இது வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க, கம்மியாக தான் டைம் தான் வந்து குறைச்சும் விட்டுருக்காங்க. ஓகேவா, ரெடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் வேகன்சி 10,000 கூட இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது 5,000 இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடிஸை வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டு பார்த்துக்குங்க. ஓகேவா, அதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே கான்சன்ட்ரேட் நல்லா பண்ணுங்கள். அதிகமாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் இது 3 நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ Tier 1 Tier 2 அப்படிங்கிற 2 விதமாக டைப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா, எஸ். ஸோ இதில் அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி கிரேட் டி இருக்குல்ல, ஸோ அதுக்கான சிட்டி அண்டு த எக்ஸாமினேஷன் அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்த சென்டரில், எந்த டைமிங்கில் அண்டு த எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓன் ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்கிரைபுங்கிறவங்க வந்து தங்களால் எக்ஸாம் எழுத முடியாதவங்க வந்து நியமிச்சுக்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேட்டிருப்பாங்க ஸ்கிரைப் வேணும் வேணாமா அப்படிங்கிறது. ஸோ ஸ்கிரைப் என்ட்ரி பாஸ் வேணும், அதுவுமே வந்து இந்த வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரைப் வேணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பாஸுமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு அதுக்கான வெப்சைட் வந்து ssc.nic, அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இது டேஷ்போர்டில் போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் போய் என்ன எக்ஸாமு, எந்த இயரு, அதே மாதிரி வந்து அது கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தோம்ல, அதே ஃபார்மேட்டு தான். ஸோ நீங்கள் உங்களை டேஷ்போர்ட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதை கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டி அண்ட் அட்மிஷன் சர்டிஃபிகேட், ஓகேவா, அதை பற்றியான முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்டேட்டும் முக்கியமானது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.